ஹலோ நண்பர்களே, எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் விகே. இன்னைக்கு நாம் எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா தனுஷ்கோடியில் தான் இருக்கோம். தனுஷ்கோடியில் தான் இன்னைக்கு வந்து சன்ரைஸ் பார்க்கறதுக்காக இது வந்து வந்திருக்கோம். ஒன் டே பிளான் தான். இந்த செக் போஸ்ட்டில் வந்து ஆல்ரெடி நாங்கள் வந்து வந்துட்டு போயிட்டோம். இது வந்து 6 o'clock மேலே தான் இங்கிட்ட அலோவ் பண்ணுவாங்களாம். அதாவது மார்னிங் 6 o'clockலேருந்து ஈவினிங் 5 o'clock வரைக்கும். அதுக்கு முன்னாடி வந்துட்டிங்கன்னா உங்களை வந்து உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஆனால் சன்ரைஸ் வந்து அதே மாதிரி சன்ரைஸோட டைமிங் பார்த்தீங்கன்னா 6 o'clockலேருந்து 6:15 வரைக்கும் அந்த டைமிங்கில் தான் வந்து சன் வந்து ரைஸ் ஆகுது. நாங்கள் வந்து இங்கேருந்து அந்த சன்ரைஸை பார்க்கலாம். அங்கே ராமேஸ்வரம் கோவில் இருக்குங்களா, அந்த சைடு உள்ளே போயிட்டு அங்கே ஒரு பிளேஸில் பார்த்தோம். அது என்ன பிளேஸ்லாம் ஐயோ மறந்து போச்சு. ராமேஸ்வரம் கோவில் இருக்குல்ல, அதுக்கு ரைட் சைட் போனீங்கன்னா ஒரு பீச் ஒன்று வரும். அந்த பீச்சில் தான் இப்போ நான் அங்கே போய் வெயிட் பண்ணி நாங்கள் சன்ரைஸை பார்த்துட்டோம். அது சன்ரைஸ் வந்த டைமிங் பார்த்தீங்கன்னா 6லேருந்து 6:15 இந்த ரேஞ்சில் தான் வந்து அதோட சன்ரைஸ் வருது. ஓகேங்களா, நீங்கள் யாராவது இங்கே பிளான் பண்ணுறதா இருந்தீங்கன்னா கரெக்டாக 6லேருந்து 6:15 வந்தீங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். இதுதான் அந்த தனுஷ்கோடி ரோடு. அந்த நம்ம வந்து அந்த ராமேஸ்வரத்தோட எண்டில் போய் நின்று இப்போ நீங்கள் பார்க்க போகிறோம். இதுக்கு தான் அந்த ரோடு இப்போ தான் போயிட்டுருக்கோம். அதை பாருங்கள். எப்போ செம்மையாக இருக்கேடா. இது இல்லை, வண்டி போய் உள்ளே உக்காந்துச்சுன்னா என்ன பண்ணுவா? 4 பேர் தான் போக முடியும். 2 பேர் தான் போக முடியும். வேற லெவலாக இருக்கட்டும் அந்த ரோடு. ஸ்ட்ரெயிட்டாக ஒரே ரோடு தான். உங்கள்கிட்ட சூப்பர் பைக்ஸ் இருந்துச்சுன்னா எடுத்துகிட்டு வந்து ஒரே திருவு ஓட்டிங்கன்னா வேற லெவலில் இருக்கும். ரோட்டில் பாருங்களேன் எவ்வளோ மண். இந்த மண்ணெலாம் எப்படி வந்துச்சுன்னா இந்த ஒரு சீசனில் மண் செம்மையாக இருக்கடாது. இங்கே பாரு, வண்டி எடுத்து உள்ளே போகலான்னு நினைக்கிறாங்க. போவோமா? அதுக்குள்ளே தான் போவோம். லெவலில் இருக்குங்க. ஒன் டே ட்ரிப்பு திருச்சியிலேருந்து தனுஷ்கோடி. அங்கே பாருங்க பீச்சு, அந்த அலைய தண்ணி வரும் அப்படியே ப்ளூ கலரில் வேற லெவலில் இருக்கு. ஐயோ போவோம் பீச் பக்கத்தில் நெக்ஸ்ட் போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. வேற லெவலில் இருக்குங்க உண்மையாகவே. அந்த ஃபுல்லாகவே அந்த ரோடு என்ட்ரானதுலேருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டருக்கு ஃபுல்லாகவே சைடில் பீச்சு தான். பார்க்கறதுக்கு வந்து வேற லெவலாக இருக்குது. ஒரே ரோடு, ஸ்ட்ரெயிட் ரோடு. வந்து ஓட்டினீங்கனாலும் வேற லெவலாக இருக்கும் வண்டி ஓட்டுறதுக்கு ஃபீலு. பீச்சை பார்த்துக்கிட்டே சும்மா சொல்லக்கூடாது. எவ்வளோ தூரம் கடல் அங்கே இருக்குது, பட் மண்ணி இவ்வளோ தூரம் இருக்குது. இதெல்லாம் வந்து இங்கேருந்து இல்லை, அந்த ஸ்டார்டிங் வரைக்குமே வந்து இதெல்லாம் ஒரு காலத்தில் வந்து ஃபுல்லாக தண்ணியில் மூழ்கி இருந்துச்சான். அதனால தான் இவ்வளோ மண், கடல் மண் ரோட்டில் கிடக்கு. இதெல்லாம் இப்போ வந்து சரி பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து ரோடு போட்டு வச்சுருவாங்க புதுசாக. இதுக்கு முன்னாடி ஒரு பாதை ரோடும் கிடையாது. அது எப்படி இருக்கும்னா இந்த மண் பாதையிலே தான் இங்கேருந்து அந்த எண்டுக்கு வரைக்கும் போகிற மாதிரி இருக்குமா. இப்போ தான் புதுசாக இப்போ வந்து ரோடெலாம் போட்டிருக்காங்க. இப்போ அந்த ரோடோட எண்டுக்கு வந்துட்டோம். சரிங்களா, தனுஷ்கோடியோட அந்த ரோடு எண்டுக்கு வந்துட்டோம். இங்கேருந்து பார்த்தா ஸ்ரீலங்காவுக்கு தெரியும்னு சொல்லுவாங்க. அது எங்கே ஸ்ரீலங்கா எங்கன்னு தெரியுதுன்னு தெரியல. வேற லெவலாக இருக்குங்க அந்த ரோடு உண்மையாகவே. சும்மா சொல்லக்கூடாதுப்பா, பயங்கரமாக இருக்குது. ஒரே ரோடு, ஸ்ட்ரெயிட் ரோடு. வந்தீங்கன்னா இங்கிட்டு பீச்சு இங்கே பார்த்துட்டே ஓட்டிங்கன்னா வேற லெவலில் என்ஜாய் பண்ணலாம். தண்ணி கலரெல்லாம் பாரு, வேற லெவலில் இருக்குது. ப்ரோ பயங்கரமாக இருக்குது ப்ரோ. ஒரு யூ-டர்ன். அவன் நிப்பாட்டிட்டா, போட்டுருவோமா? சரி ப்ரோ, ஒன்றும் பிரச்சனை ப்ரோ, போகும்போது நிப்பாட்டிக்கலாம் ப்ரோ. ப்ரோ ஆமாம் ப்ரோ. எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ப்ரோ நம்ம எங்கே இருக்கோம்? தனுஷ்கோடியில் இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க ப்ரோ. ஆனால் இது வந்து அரிச்சல் முனையா ப்ரோ. அரிச்சல் முனையா? டேட் எண்டில் நிற்கிறோம். இங்கே வந்து என்ன அம்மா சரி, இங்கேருந்து பார்த்தா ஸ்ரீலங்கா. இங்கே இடத்துல ஒரு ஹனுமன் டெம்பிள் வந்து கட்ட போகிறாங்க. இருந்துச்சா முன்னாடி இந்த இடத்துல, இந்த திட்டு தெரியுது இல்லை, அங்கே ஹனுமன் டெம்பிள் இருந்துச்சா. அதை தாண்டி தான் ஸ்ரீலங்கா. கையில் மைக்க ஆமாம் ப்ரோ, இன்ட்ரி நீ கொடுத்தா நைட்டில் பார்த்தேன்னு வச்சுக்க. அதுக்கு நைட்ல இருந்து தெரியுமா? பகல்ல தெரியாதா? 5 மணியோட க்ளோஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி இப்போ இல்லை, இதுக்கு முன்னாடி
இவங்க அப்பா கிட்ட காலையில வேற போய் மாட்டிக்கிட்டேன்டா. ஒரு 10 நிமிஷத்துல அத்தனை இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்றாரு. இதுகிட்ட தண்ணி கிட்ட போக கூடாது, கேப் தான் இருக்கு, உள்ள போக கூடாது. ஒரு 10 நிமிஷம் சொல்லுவாங்க. ஆளை விடுங்க. ஆனா உங்க அப்பா சரியான ஆல்ரவுண்டரா, எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்காரா. வேற லெவல்ரா. ரெண்டு போயிருவான்டா. ரெண்டு வரையா 3 ரவுண்ட். அதுல 3 ரவுண்ட் அடிக்கணும் மாட்டா. ஓகேவா? எந்திரிச்சுன்றா பிரசாந்த். இல்லடா நீங்க சொன்னா நீ. பிரசாந்த் எந்திரிச்சுக்கோ. அந்த வழி நிக்கறானே. இங்க தான் நிக்கறான். ரொம்ப நேரமா அப்படி நின்னுக்கிட்டே இருக்கான்ல. என்ன கோபாலு என்னடா சன்ரைஸ் பின்னாடி பக்கம் வருதா, சன்ரைஸ் இந்த பக்கம் வருதா? சங்கீத சுரங்கள் ஏண்டா அந்த மாதிரி இருக்கிறான். ஆனா சன்ரைஸ் மட்டும் வீடியோ அதில் வரலன்னு வரும். செத்திரி வரும். அது கிழக்குன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுடா. கிழக்கு ஏன்னா அவர் போன்ல சூரியன் தெரிஞ்சிச்சுடா. சூரியன் தெரிஞ்சுல ப்ரோ. அது சூரியன்டா. அந்த வெளி அது இதுல அது அது என்னது தெரியுது. எது நேவிகேட்டர்? அது காம்பஸ். ஒரு அப்ளிகேஷன். அதுல பாத்தீங்களா காம்பஸ் தான். இதுல தல்றா ஒரு அப்ளிகேஷன். இது உங்க அம்மா பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க? சோலார் எக்லிப்ஸ்னா எங்க இருக்குன்னு சொல்லி அந்த ஸ்டாரோட லொகேஷன் அதெல்லாம் காட்டும். அதுல பாட்டி எங்கேயோ வட சொல்றாங்களே, அது காட்டுமா ப்ரோ? உங்க ஆத்தா உட்காந்து சோலார் எக்லிப்ஸ் காட்டுமா? ஆனா அதெல்லாம் பரவாயில்ல கோபாலு. 4 மணிக்கு சன்ரைஸ் வரும்னா பத்தியா நீனு? அதை தான் என்னால தாங்க முடியல. 4 மணிக்கு எப்படி சன்ரைஸ் வரும்? ஆனா அது பரவாயில்ல, 5:30 6 மணிக்குள்ள வரும்டா. நான் ஆபீஸ் போயிட்டு இருப்பேன் கரெக்டா 5 சன்ரைஸ்ல வர காவேரி பாலம் போறோம்ல, அது தாண்டோனே எப்போ போனாலும் ஆய் போயிட்டே இருக்கான்டா. போன் அடிச்சா ஆய் போயிட்டு இருக்கேன், போன போயிட்டா. நீங்க எழுப்பி விட்டப்போதான்டா நான் எந்திரிச்சேன், தூங்கிட்டேன். நான் வந்துட்டு என்ன போன் இருந்துச்சு. போறாரு பாரு, செம்மையா போற ஜாலியா. இங்க போயிட்டு நீ அங்க காட்டிட்டு இருக்கா? அவ்வளவுதான் சன்ரைஸ் 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 கூட்டி வந்து விட்டு வந்துருச்சுடா ப்ரோ. வந்துருச்சு ப்ரோ. வெரி குட் ப்ரோ. எடு ப்ரோ காட்டு ப்ரோ. அப்பாடா ஏண்டா எட்வின் தனுஷ் கோடியில் சன்ரைஸே இல்லைன்னா இப்போ வந்து சன்ரைஸ் வீடியோ எடுத்துட்டு இருக்க நீங்க. இவனுக்கு இந்த போட்டே தெரியாது. ஜூம் பண்றா, போடுறா நீ ஜூம் போற எங்க? அதான் 3x போடு. ஓகே தள்ளு கேமரா சைடு லெஃப்ட்ல தள்ளு. அப்படி தள்ளு. 2x போதும் விடு. 3x உடையும்டா. இப்போ இப்படி ப்ரோ இவ்வளவு பேசுறீங்களா? அந்த போட் என்ன கலர் சொல்லு பாப்போம். பச்சை. பாத்தியா மஞ்சள் கலர்ரா அது. ஒன்னெல்லாம் கேமராமேனு சொல்லிட்டு உன்னை கேமராமேனு சொல்லிவிட்டு உன்னை வீடியோ வேற எடுக்க வச்சுக்காங்க பாத்தியா? கை வலிக்குது, எல்லாமே போச்சு. ஒரு 1/4 மணி நேரமா ஓடி இருக்கு ப்ரோ. கை வலிக்குது, கால் வலிக்குது. கை வலிக்குது.